ரட்சித்த தேவன், எங்களுக்காக பாடுபட்ட தேவன். அல்லையா? அது தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரு சில வேலை அந்த தேவனை கரங்களை உயர்த்தி தேவனை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தங்களை உயர்த்தி உங்கள் தேவனை கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து அந்த கைகளை பாருங்க, தலைகளை பாருங்க, கால்களை பாருங்க, விழாவை பாருங்க. அடிபட்ட காயத்தோடு எங்களுக்காக பாடுபட்ட அந்த காயங்களை பாருங்க. ஹல்லேலூயா. தேவரே, உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நீதி உள்ள தேவனா இருக்கிறபடியாக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு சோதரம் ஐயா. ஆண்டவரே, கைகளையும் கால்களையும் ஆண்டவரே ஆணைகள் தடாதி மன்னமாக எங்களை காத்துக்கொண்டீரே ஆண்டவரே. வெற்றித்த சிந்தி எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரை பிதாவுக்கு எங்களை பிள்ளை ஆக்கினீரே ஐயா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீ சேனைகளை கர்த்தர் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நேற்று மீண்டும் மாறாதவர் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தோடு கூடி நாங்கள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இது ஓய்வு நாளை தந்து ஒரு ஆராதனைகளை கலந்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்த இந்த பிரதான மகத்துவமான இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாலு உமது பிள்ளைகள் வந்த வண்ணமாக போய்விடாதபடி ஆண்டவர்களை தேற்றி ஆற்றி ஆண்டவர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் அவர்களை அனுப்பும்படியாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ந்து கலிகூறத்தக்கன வீடு திரும்ப நீ கிருபை செய்யும்படியாக பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. நாள தகப்பனே, வார்த்தையை கொடுக்கிற தாசனை உமது அன்பு கத்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உமது வார்த்தை புறப்பட்டு வரும்போது வெற்றியோடு வரும் ஆண்டவரே. அது திரும்பும் போது வெற்றி உண்டாகும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தகப்பனே, வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். வார்த்தை கொடுக்க தாசனை உமது அன்பு கத்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதி எடுக்கிற மகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். துதி கூடாக ஆண்டு அற்புதங்களும் அடையாளம் நடக்கும்படியாக கிருபை செய்வீராக. பாட்டுக்கள ராகங்களுக்கும் ஆண்டு நல்ல தாளங்கள் கொடுக்கும்படியாக கரங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆலயப்புறமாக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபர்களையும் உமது அன்பு கத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா. காணிக்கை விலையை நாங்கள் நினைவு பெறுகிறோம். காணிக்கைகளின் ஆசீர்வதிப்பீராக. அது மூலமாக உமது ராஜ்யம் கட்டப்படவும் உமது இயேசு ராஜாவின் நீதிகள் நிறைவேற்றப்படவும் இது கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கத்தை முடிய வரைக்கும் உமது அன்பு கத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். சண்டே ஸ்கூல் டீச்சருக்காக நாங்கள் செபிக்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நேர்த்தியாகவும் சரியாகவும் நடக்கும்படியாக பிதாவை உமது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபங்கட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் சங்கீதப்படி நாங்கள் கலந்து போவோம். சங்கீதம் 67 நாங்கள் எழுப்போம். 709வது பக்கம் இருக்கின்றது. 1-7 வரைக்கும் இருக்கின்றது. சங்கீதம் 67 வாசிப்போமா? நீங்க வாசிங்க பார்க்கும். சத்தத்தை காணல. ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவரே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவரே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரே, ஜனங்கள் நான் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துகிறேன். ஜாதிக்கு சந்தோஷத்தை பெண்பேற்று மகளுக்கிறவார்கள். தேவனே, ஜனங்களை உண்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களுக்கு உண்மை துதிப்பார்களாக. பூமி தரனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதி. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லைகள் எல்லாம் அவருக்குள்ள பயந்திருக்கும். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில் எல்லை எல்லாம் எங்களுக்குள்ளே பயந்திருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவதாசன் அல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. We praise you, Lord. Hallelujah. We give you all the glory, Lord. We give you all the honor. We give you all the praises, Lord. Hallelujah. ஆவியானவரே, துதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் கரங்களை பரத்தினே உயர்த்தி அப்படி சிறு நேரமாக ஆராதிக்க நாங்கள் தொடங்கமா. Hallelujah. துதியில் மாற்றி வாசம் செய்த தேவன் நம்மத்தை கடந்து வரும்படியாக. Hallelujah. குத்துவிளக்கு ஆட நம்மத்தை கடந்து வரும்படியாக எல்லாரும் கரங்களை பரத்தினே உயர்த்தி அந்த ஜீவனில் தேவனால் ஆராதிக்க நாங்கள் தொடங்கமா. Hallelujah. அந்த சர்வவல்ல தேவனால் ஆராதிக்க நாங்கள் தொடங்கமா. Hallelujah. இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தேவனால் துதிக்க நாங்கள் தொடங்கமா. Hallelujah. Thank you,
Jesus. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆவியானவரே. Hallelujah. பலத்தினால வல்ல, பராக்கிரமத்தால வல்ல, அனல ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்ன தேவனை நான் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நான் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah. துதியர் மத்தியில் வாசம் செய்வவரே, கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நான் துதிக்கிறோம் ஆவியானவரே. Hallelujah. ரபா ஷந்தா ரபா துரபா ரபா துரபா ஓ ரிபா பாபா ஷந்தா ரபா துரபா ரிபா ரபா நலபா ஷந்தா ரபா துரபா ஓ ரிபா மாமா லஹா ரபா துரபா டிலபா நலபா ஷந்தா ரபா துரபா ஆவியானவரே விசேஷமாக ஆனவ கர்த்தரால் ஒப்புக்கொள்கிறோம். ஆவியானவரே நீரே நமக்கு இறங்கி வருவீர்களாக. இயேசு நீரே ஆராதனை பொறுப்பீராக அப்பா. உம்மை நான் வரவேற்கிறோம் அப்பா. Hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து உங்கள் அப்பாவோட தாப்பனை நோக்கி பார்த்து சொல்லுங்க ஆவியானவரே நீரே நமக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி எல்லாரும் வரவேங்க வரவேங்க வரவேங்க. Hallelujah. Oh hallelujah, hallelujah, hallelujah. இந்த நாள் ஆவியான புதிய காரியங்கள் செய்யும்படியாக Hallelujah. ரபா பாபா ஷானா ரபா துரபா பாபா பாபா ரபா ஓ ரிபா பாபா ஷானா ரபா துரபா ரபா நரபா இந்த நாள் புதிய ராகத்தை தரும்படியாக Hallelujah. புதிய கிருபை தரும்படியாக Hallelujah. ரபா பாபா பாபா ஷானா ரபா துரபா Hallelujah. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன்னில் நான் தங்கினேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ உன்னில் நான் தங்கினேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டை என் நம்பிக்கையே. புகலிடம் அடைக்கலமே கோட்டை என் நம்பிக்கையே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சொல்லமா சர்வ வல்லவரே உன்னில் நான் தங்கியுள்ளேன். பலாக்கும் கொள்ளை நோயை அணுகாது. சொல்லமா பலாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மண்ணிலே கேடகமானீரே. சொல்லம்மா காக்கும் மண்ணிலே கேடகமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கை. சொல்ல புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்த்து. சொல்லுங்க சர்வ வல்லவரே உன்னில் நான் தங்கி. உன்னதரே உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்த்து. ஓ சர்வ வல்லவரே உன்னில் நான் தங்கியுள்ளேன். ஓ
இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. இயேசு ஜெயம் தந்தார். கர்த்தருவே அவர் ஜெயம் தந்தார். சொல்லுங்க. கர்த்தருவே அவர் ஜெயம் தந்தார். குற்றத்துமே ஜெயம் அளிக்க விசுவாசத்தின் வழியை தந்தார். குற்றத்துமே ஜெயம் அளிக்க விசுவாசத்தின் வழியை மனுஷனாக இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவே, இயேசுவின் தேவன், இயேசுவின் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுவே, இயேசுவின் தேவன், ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அப்பா வீட்டுல போது சந்தோஷமே, ஆடல் பாடல் வெங்கடாமே. அம்மா அப்பா வீட்டுல போது சந்தோஷமே, ஆடல் பாடல் வெங்கடாமே. பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லாமே பெரும்பமே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பெரும்பமே. நம்ம அப்பா இருக்கிற போது சந்தோஷமே, ஆடல் பாடல் வைக்கிறாமே. நம்ம அப்பா இருக்கிற போது சந்தோஷமே, ஆடல் பாடல் வைக்கிறாடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே எல்லாமே பெரும்பமே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பெரும்பமே. ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே எல்லாம் பெரும்பமே. ஆமென் அல்லேலூயா எல்லா
செலுத்துகிறோம் ராஜா. ஒன்று நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளவில்லை ஆவியானவரே. Hallelujah. We give you all the glory, Lord. We give you all the honor. We give you all the praises. Thank you, Jesus. Thank you, Holy Spirit of God. Thank you, Jesus. இயேசு நாமத்தில் இறங்கி வந்தபடி நமக்கு நன்றி நான் செலுத்தினோம். உங்கள் தேவ தூதர்களை நாமத்தில் இறக்கினபடி நமக்கு நன்றி நான் செலுத்தினோம். இந்த இடத்தில் மகிமை இறங்கினபடி நமக்கு நன்றி நான் செலுத்தினோம். உடைய பிரசனம் நாமத்தில் இறங்கி வந்தபடி நமக்கு நன்றி நான் செலுத்தினோம். வியாதிகளை குணமாக்கிறபடி நமக்கு நன்றி நான் செலுத்தினோம். Hallelujah. கண்ணீரை துடைக்கிறபடி நமக்கு நன்றி நாங்கள் செலுத்துறோம். எல்லா குரலை கேட்கிறபடி நமக்கு நன்றி நாங்கள் செலுத்துறோம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
சொல்லுகிறோம். ஆண்டவரே, உண்மை எல்லாம் எங்களாலும் செய்ய முடியாதப்பா. ஜீவனுள்ளவர் நீர் அப்பா. உண்மை ஆராதனை கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, மீது ஆராதனை பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பு, நீரே வழி நடத்துவோம்ப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் உங்கள் ஒருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கும். இந்த வழியாக மாலை காணிக்கலை தசவபாகங்களை பொருத்தனை காணிக்கை எடுக்க போகிறோம். கொடுக்குற காணிக்கலை கரங்கள் எடுத்து வையுங்கள். நான் காணிக்கை ஜெபம் நாள் காணிக்கை எடுப்போம். காணிக்கலை கருத்து எடுப்பதுக்கொள்வோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிச்சபடியாக பண்ணிக்கொள்வோம். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி பரிசுத்தாவியான் வரை நன்றி ஒரு ஒத்துக்கிறோம்ப்பா. நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் நீங்கள் காண்பிக்கத்தாங்க ஆண்டவரே. முழுமையான ஆசீர்வாதத்தை சித்தத்தின்படியே நீரே கண்ணம்பிடித்து வழிநடத்த வந்தோம்ப்பா. கொடுக்க முடியாத பிள்ளைகளை நம்ம பரிசுத்தத்தில் படைக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளை நம்ம பரிசுத்தத்தில் படைக்கிறோம். பரிசுத்தாவியானவரை நீரே கண்ணம்பிடித்து வழிநடத்தும் சித்தம் ஒன்றே இவர்களுக்கு நிறுவனவன். இயேசுவின் பரிசுத்த நாமத்தை வந்திருக்கிறோம். நல்ல காணிக்கை எடுக்கப்படும் போது சில அறிவித்தல் ஞாபகப்படுத்தும். உங்களுடைய புல்லட்டினிலே அடைய வளமையாக அறிவித்தல் இருக்கின்றது. இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7:30 மணிக்கு நான் வீட்டு கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த இடத்துல 7:30 மணிக்கு நீங்கள் வந்தால் அந்த வீட்டு கொடுத்தலை கலந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம். தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அதேபோல குடும்ப உபவாச ஜெபம் வருகிற சனிக்கிழமை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு அந்த மில்கன் வெஸ்ட் ஸ்டீல் அண்ட் கண்டியில் இருக்கிற அந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அதில் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளும் நாள் அழைக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவை தெரியும், சில வாரங்களாக நீங்கள் பல பேர் ஜெபித்தீர்கள். இலங்கை தேசத்திலே போய் பல காரியங்கள் சேர்த்தது ஆண்டவர் கிருபை கொடுத்தார். விசேஷமாக அங்கே யாழ்ப்பாண பகுதியிலே சபைகள் ஒன்றாக சேர்ந்து வைத்த உபவாச ஜெபத்திலும் கிட்டத்தட்ட 2500-2600 பேர் அந்த இடத்திலே அசையாமல் 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இலங்கைக்காக ஜெபிக்கக்கூடிய இருந்தது. திருகோணமலை பகுதியிலும் 19ஆம் தேதி சனிக்கிழமை கிட்டத்தட்ட 2000 பேர் கூடி ஜெபிக்கக்கூடிய இருந்தது. நான் என்னத்தை காண்கிற, இலங்கை தேசத்திலே பல பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஆவியை பொழிந்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்டேட் பகுதிக்கு நாங்கள் போன போதெல்லாம் சில எஸ்டேட்டில் இருக்கிற சில கிராமங்களில் கிட்டத்தட்ட 75-80% ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பெரிதான காரியங்கள் அந்த இடத்துல செய்கிறார். ஹல்லேலூயா. ஜெபித்த ஒவ்வொருவருக்கு நன்றி. அதே போல எத்தனையோ உதவிகளை நீங்கள் செய்தனால் இல்லாத வேளையிலே மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் உதவிகளை செய்தீர்கள், வாகன வசதிகளை கொடுத்தீர்கள், பொருட்களை கொடுத்தீர்கள். ஒவ்வொருக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. இந்த வழியில் நாங்கள் சந்தோஷப்படுற மத்தியிலே இலங்கையிலிருந்து பாஸ்டர் துர்ராஜ் அவர்களை குறித்து நாங்கள் கரங்களை தட்டி அன்போடு Hallelujah. Hallelujah. சொல்லுவோமா இல்லையா? சிங்க ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்து இந்த இடத்துல நின்று ஹல்லேலூயாண்ட ஒரு சத்தம் எழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயாண்ட 2வது சொன்னார், சத்தம் எழுது. 3வது ஊண்டி சொன்னார் ஹல்லேலூயா. அப்போதான் சேனல்லாம் நிற்கிறவங்க நான் போன உடம்புலாம் சொல்வது, நாமே ஹல்லேலூயா என்பது உங்களுடைய அடி வயிற்றில கற்பத்தின் கற்ப புறப்புன்னு சொல்வார்களே, அதில் இருந்து பிறந்து வாயால் வருவதுதான் உண்மையான ஹல்லேலூயா, உண்மையான ஆமென். நாங்கள் பாசோடு சவுத் ஆப்பிரிக்கா போன போது நேற்று அந்த சபையில் சொன்னேன், அங்கே போகிற வாயிலெல்லாம் அந்நிய பாசையில் ஹல்லேலூயான்னு சொல்லிக்கிறாங்க. எங்களோட பாசையில கழிச்சு எங்களோட பாசையில போயிட்டு வந்து போய்கொண்டே இருக்கும். அந்நிய பாசை ஏன் பெறுகின்றால் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம், அந்த நிறைவு எங்களை அந்நிய பாசை பேச வைக்கும்.
அங்கே அந்த சபை நிறைய அந்நிய பாதை பேசுகிறாங்க. பிரசன்னம் கூட சொத்தி எழும்புது, கத்தி எழும்புது, அது எழும்புது, இது எழும்புது, கேன்சர் கட்டி மறையுது, அது மறையுது, எல்லாம் மறையுது. காரணம் அபிஷேகம். அப்போ எங்களுக்கு சபையில் அந்த அபிஷேகம் வரணும். இப்போ நாங்களும் அந்த அபிஷேகத்துக்கு ஆளாக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அதை வாஞ்சிக்க வேண்டும், அதுக்கு இயங்க வேண்டும், துடிக்க வேண்டும், தவிக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக இந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மனிதருக்கும் இலங்கை ஸ்தாபனத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத இருக்கிறீங்களா? அங்கே எல்லாம் எங்களை பக்கம் மாறினீங்க, எங்கள் சபைக்கு அந்த மெயின் ஸ்டேஜுக்கு மாறினீங்களா? அங்கே இருந்தால் இங்கே வந்துருக்கீங்க. இங்கே தியாகம் இருக்கிற எத்தனை இருக்கீங்க? பெஸ்ட் தம்பி ஐயா, பத்மநாப ஐயா, தம்பி இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியுதா? வாங்க இளைஞரே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னு 2-3 வரையை சொல்லி கூட நான் முடிக்கிறேன். முடிஞ்சு செய்திக்கு இதெல்லாம் வாங்கிக்கிறேன். நாங்கள் அங்கு அந்த செய்கின்ற ஊழியர்களுக்கு நீங்கள் செய்கின்ற உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அங்கு முடிகின்றது. அந்த தேவையை நீங்கள் எங்கள் சபையில் சந்திக்கின்றது. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அது விசேஷமாக செய்கின்ற முக்கியமான வேலைக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் 15 பிள்ளைகளை வைத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். 6 மாத கோர்ஸ். இப்போ 4வது பேட்சில் நாங்கள் 4வது தெரிவு குழுவில் நாங்கள் இப்போ பிள்ளைகளை படிப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் அநேக உதவி செய்கிறோம். அதுக்காக தேவைகள் உண்டு. இந்த காணிக்கு நாங்கள் இப்போ மதில் கட்ட வேண்டி இருக்கிறது. அந்த மதிலை கட்டுவதற்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னு வாங்கிக்கிறேன். கொடுத்ததானே ஆசீர்வாதம். அவன் போனவரை பார்க்கணும். இந்த விட சபையெல்லாம் சனவத்தையே காணாமல் போயிட்டாங்க. சரியான வேதனையாக இருக்கின்றது. சபை நிரம்பி வழியணும். சொன்ன கட்டணையெல்லாம் நிரம்பி வழியுது. கட்டணைக்கு வேறு இயேசுங்கிறது வேறு இயேசு இல்லை. கட்டணைக்கு வேறு பரிசுத்தாவியான இருக்கிறது வேறு பரிசுத்தாவியான இல்லை. எல்லாம் ஒரே ஆவியானவரா. அவர் அசவார். அவர் தந்தை வேலையை செஞ்சுருக்கார். நாங்கள் கை கமக்கட்டுக்க வச்சுட்டு குரண்டி படுத்துட்டு இப்போ வர குளிரும் வந்து இனி சபைக்கு சனம் விடாது. என்ன குளி தயவு செய்து சபையை நிரப்புங்க. ஆமே. அதுக்கு அங்கேருந்து வந்து நிரப்புற இல்லை. இங்கே இருந்து சனம் வரணும். சபைக்கு வெஸ்டில் இருந்து சனம் வரணும். எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்ல வாங்கியா இருக்கீங்க? நான் மாறணையா, நான் மாறேன். சேர்ந்து செய்வோம் சுவிசேஷம். சந்தியா வீடு விழா போவோம். அடிச்சா வாங்க, குத்தினா வாங்க, பேச்சு வாங்கிங்க, செத்தா சாங்க வாசப்படியில் ஆண்டம் கொண்டு வரும். உங்களை அவ்வளவு வெறுக்கும் வரும், துடிப்பு வரணுமே. நானும் ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மலைநாட்டில் இருக்கிற சனமெல்லாம் விளம்பி நிற்கிறதா நீ நானும் என்ன செய்யறது? ஏக்கம் வரணும். ஆக நாங்கள் அந்த செய்த ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் தேவை. அதுக்கு நீ கொடுப்பீங்க. எல்லாவற்றுக்குமே நான் ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒரு முஸ்லீம் உள்ள ரட்சிக்கப்பட்டிருக்காரு. தெரியுமா? இருக்கும் தெரியும். அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு எங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவை. அவனால் படிப்பிச்சு மேன்மையாக கொண்டு வந்து அவர் மாதிரியாக முஸ்லீம் மக்களுக்கு மாதிரியாக சாட்சியாக மாற்ற வாங்கிக்கிறோம். பாஸ்டர் டேனியல்குமார் அதுக்காக காரியங்களை செய்ய வாங்கிக்கிறார். நான் கிட்டத்தட்ட இப்போ கொம்பே ஸ்ரீலங்காவில் அந்த பிள்ளைக்கு முதல் கட்டமாக 62,000 ரூபா கொடுத்துருக்குறோம். அந்த எக்ஸாமுக்காக லோட் செய்ய போகிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து ரகசியமாக சபைக்கு செல்கிறார். ஆகவே ஞானஸ்தானம் எடுக்க வாங்கிக்கிறார். அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு செய்வோம். இப்போ 3 லட்சம் ரூபா தேவை. 3 லட்சம் ரூபாய் இங்கே 3000 ரூபாய். $3000 இல்லை, $2,700. $2,700 ஒரு 15 பேர் பங்கிட்டா எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணும்? 200 ரூபா. 200 ரூபா $3000 ரூபா வாங்கிட்டு $200 கொடுக்கறது பஞ்சாயிரம். அவங்களுக்கு ஒரு முஸ்லீம் புள்ள ரசிக்கப்பட்டு முஸ்லீம் மக்களை சந்திக்க போறான் என்றால் அதனுடைய பலன் யாருக்கு வரும்? நீ 200 ரூபாய் விதைச்சா நான் சொன்னது போல ஆரம்பிங்க. 200 விதைக்கிறதுல விட ஆயிரம் 2 ஆசை கையெழுத்து எழுதிருங்க. டப்பு டப்புண்டு கையெழுத்துமா? கையெழுத்து ஒன்று மற்ற பகுதியில் 1 2 தங்கச்சி 3 வயறு 3 4
5 ஆபிரகாமா இல்லை வேற 6 வேற 6 பேர் வாசு 6,200 ரூபாய். நன்றி, உங்கள் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன கேள்வி? என்ன கேள்வி? சரி, ஏதாவது கட்டு போட்டு அடிச்சாங்க, அடிச்சு போட்டு ஆண்டவன் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 வரிய பாடி போட்டு நான் கணசில் வாங்கிக்கிறேன். நாம எங்க பந்துஜான் எங்க இதில் அடிக்கிற தம்பி அங்க எனக்கு அடிச்சா காணும் அந்த. ஹல்லேலூயா. ட்ரம் வாங்க வாங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க மட்டும் காணும். சரியா போறோம். இலங்கையில மாபெரும் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. காரணம் அதில் நீங்களோட பங்கு. அதில் பங்காளியாக இருக்கவங்களையும் ஆண்டவன் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்கள் ஆண்டவன் செய்ய போறார். ரட்சிப்பு கர்த்தருடைய. ஹல்லேலூயா. என்னையும் உன்னையும் தெரிந்தெடுத்து இந்த சபையில வைத்தது நோக்கம் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற, அநேகருக்கு ஆசீர்வாதம் ஊற்றாக மாற தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் ஏகமானவர், சாவை வென்றவர் என் மனமாளன். இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இயேசுவின் நாமத்தில் எவன்கள் நடக்கிறார். ஆமென். இந்த செய்திக்காக ஆதாரமாக நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 103 உன் வாயை விரிவாக திற நன்மையான ரப்புவே. வாசிக்கணும். 103 என்ன 103 வாசி. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் என்ன செய்கிறார்? உன் வாயை திருப்தியாக்குகிறார். அதான் தேவ செய்திக்கு ஆதார வசனம். நன்மையால் உங்களை திருப்தியாக்குற தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், நசீரனாகிய இயேசுவை
தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் இருந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். 10:38 அப்போஸ்தலனுடைய அவன் தேவன் நன்மை செய்கிறவர். நன்மையால் முடிசூட்டுவேன், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன், பாதங்களை நெய்யால் பொழிய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் வாசிக்கிறோம் 82ஆம் அதிகாரம் சங்கீதம் 82:10 நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? உன் வாயை விரிவாக்குற அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னார். 85 81 மேடிக்கும் 81 நாம மேசிய சொல்லு புளியா விட்டு 81:10 நன்மையா நான் மேசியம் முன்னால் கேட்டேன். எங்கேட்டு மேசியான் தட்டி சொல்லி சொல்ற இந்த வசனத்தை ஞாபகத்தில் வச்சு சொல்லிடுறேன். 81:10 நன்மை நன்மை என்னதான் வாயை திற நான் நிரப்புவேன் சொன்னார். அதே போல 85:12 சங்கீதத்துல என்ன சொல்ற? நன்மை செய்கிற கர்த்தர், நன்மை செய்கிற கர்த்தர். அவர் நன்மை செய்வதற்காக என்னையும் உன்னையும் சிருஷ்டித்தார். இந்த உலகத்தை சிருஷ்டித்து சர்வ சிருஷ்டியை சிருஷ்டித்து ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், ஆள கடவீர்கள் சொன்னார், கீழ்படுத்துங்கள் சொன்னார். சப்டியூ. அது தெரியும், பிசாசு எழுப்பான், அவனை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி சகல நன்மையாலே முடிச்சுட்டார். ஹல்லேலூயா. எல்லா நன்மைக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்து கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே தேவன் அன்றைக்கு என்னையும் உன்னையும் பார்த்துள்ளார். உன்னை வாயை விரிவாக்குற அதை நான் நிரப்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக என்னோடும் உன்னோடும் அவர் ஆண்டவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். கவனம் செய்த உடன்படிக்கை எங்க நாம் பார்க்கிறோம்? 32 சொன்ன 32ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல எரேமியாவை வாசிப்போம். 32:40. அதே போல 33:9 சென்னை வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் நித்திய அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படும் பயத்தை உள்ளத்தில் வைத்தேன். 33:9 வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் பாருங்க, ஆண்டவன் என்னன்னு சொல்வது தெரியாது. மனுஷருக்கு பிள்ளைகளுக்கு வேற எல்லாருக்கு தான் நன்மை செய்யறாங்களா? ஆனா எல்லாவற்றிலும் பார்க்க இயேசு அவள் தன் கண்ணையும் என் தன் இதயத்தையும் என் மேல் உண்மை வைத்திருக்கிறார். வழிவிலகி போகாமல் கிழக்கை மேற்கை சார்ந்து போகாமல் வழி இதுவே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உண்மையே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன தேவன், நன்மை செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆபிரகாம் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் என்ன சொல்கிறார்? 33:9 என்ன சொல்கிறார்? வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியில் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ளதாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார். அந்நியர்கள் பார்த்து நடுங்குவா, புற ஜாதியர் பார்த்து நடுங்குவா. எனக்கு செய்யற நன்மை, உங்களுக்கு செய்யற நன்மையை பார்த்து இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார் சொல்லி நடுங்கி, அது மாத்திரமில்லை என்னோட உன்னோட சபைக்கு வர போறாங்க. அதான் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நன்மை செய்கிற தேவன் இந்த நன்மை செய்ய வேண்டும் என்றால், உனக்கும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால், நான் நீ சில காரியங்களை செய்ய ஆக வேண்டும். அவன் நன்மை செய்யத்தான் போறான், நன்மை செய்யத்தான் விரும்புறான், நன்மை செய்யத்தான் வாங்கிக்கிறான். அதுக்காக நான் நீ கமக்கட்ட கை வச்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் படுக்கட்டும் சொல்லி அங்க சில பேர் சோத்துல கையை வச்சுட்டு கையை எடுக்க பஞ்சில் இருக்காங்க. கையை வச்சுட்டான் பிளேட்ல, ஆனா எடுக்க பஞ்சி சோம்பு வைக்க போன காலத்தில் வைக்க முடியாது. என்ன குளிர் காயுது, சிங்கம் கிடக்குது. ஆனா இயேசு சொல்லுகிறார்,
உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் நான் நன்மையாக்குவேன். வாழ்க்கை பலனில் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நன்மையாக நடத்துவேன். நாமே நீ செய்ய வேண்டிய வேலை அநேகம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் 8 காரியங்களை சொல்லி கடந்து செல்ல வாங்கிக்கிறேன். முதலாவது காரியம், நீ நான் செய்ய வேண்டிய வேலை என்னவா? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி இழக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் நீ அன்பு கூறும்போது நன்மையாக நம்ம சுட்டுவார். தேவனிடத்தில் அன்பு முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நிச்சயமாக தேவன் உன்னிலே அன்பு சொல்வார், நன்மையா சொல்வார், நன்மையால் எழுந்து பிரகாசிக்க பண்ணுவார். உன் பிள்ளைகளை வானாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. பிள்ளைகள் கர்த்தருடைய ஈவு, அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய நீ தேவனுக்கு பயந்து தேவனோடு இருக்கும் போது உன் பிள்ளை வாழா தலையாகும். ஐயா, என்ன செய்ய வேண்டும்? அவனை அன்பு கூற வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார். ஐயா பிரியமானவர்களே, நான் உங்களில் அன்பாக இருப்பது போல் நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏனெனில் தேவன் அன்பாக இருக்கிறார். தேவனுக்கு அன்புள்ளவன் தேவனை அறிந்து இருக்கிறான். தேவனை அறியாதவன் அன்பில்லாதவன் தேவன் அன்பாக இருக்கிறார். வாசிக்கிறோம் யோவான் 4:7-8 வாசிக்கிறோம். அதே ஆண்டவன் தான் சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பா இருப்பது போல் நீங்கள் என்னில் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது சொல்லுகிறார். 15:12 யோவான். தேவன் அன்பா இருக்கிறார். அதுபோல் நீ நான் அன்பா இருக்க வேண்டும். அவர் வாஞ்சிக்கிறாரே, இந்த உலகத்தை சிருஷ்டித்ததன் நோக்கம் தன்னுடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும். எப்படியாவது வெளிக்காட்ட அன்பின் திரு உருவே இயேசு கிறிஸ்து. தேவனுடைய அன்பின் திரு உரு இயேசு கிறிஸ்து. நாங்கள் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததனால் தேவன் தன்னுடைய அன்பை விளங்கப் பண்ணினார். ரோமர் 5:8 பார்க்கிறோம். 3:1 யோவான் 3:1 என்ன சொல்லுது? நாங்கள் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் தேவன் அன்பில் வைத்த அன்பை காட்டுகிறார். அவர் அன்பா இருக்கிறது காரணம் நீயும் நான் அவர்கள் அன்பா இருக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் அன்பா இருக்கோம்? எத்தனை பேர் அன்பா இருக்கோம்? சாமுவேலை அழைத்தவர் ஆண்டவன், சாமுவேலை அழைத்தவர் ஆண்டவன். சாமுவேலை அர்ப்பணித்தார்கள். சாமுவேல் ஊழியம் செய்தான். ஆனா தேவனை அறியாமலே இருந்தானையா கொஞ்ச காலம். அதுபோல நாம் ஊழியம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், காணிக்கை எடுக்கிறோம், தசவாங்க கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம், பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், எல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் தேவனை அறியாமல் தேவனுக்கு அன்பு கூறாமல் இருக்கிறோம். 3 வாசிங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் தெரியும். நாமல் ஏழியோடு இருக்கிறேன், சத்தத்தை கேட்கிறான், எல்லாம் கேட்கிறான். ஆனா சாமுவேல் இன்னும் தேவனை அறியாது இருக்கிறான். ஏன் அறியாது இருக்கிறான்? வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்பட ஊழியம் செய்யணும். ஆனா தேவனை அறிய ஆண்டவனுக்கு அன்பு உணர்வு இருக்கிறோமே. ஆண்டவன் சொல்கிறார், நீ என்னில் அன்பா இருந்தால் உன்னை இந்த நன்மையாக சூட்டுவேன், பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. அன்பா இருக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும் ஐயா, சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நெடிய சாந்தம் உள்ளது. பொறாமையின் அன்புக்கு தப்புகளை நாடால் விரும்பாப்பா இருக்கார். பொய் சொல்லார், சினம் அடையாது, தீங்கு நினையாது. அன்பு ஒரு கால் மொழியாது. அந்த அன்பை நாடுங்கள். ஹல்லேலூயா. அவன் நீ நன்மை பெற வேண்டும் என்றால் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அது மாத்திரமில்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆமென். இதுதானே உண்மையான கிறிஸ்துவம். ஒரு பசியா இருந்தா 15 இது இன்னும் ஆண்டவன் சொல்ற வசந்த வாசிக்க சொல்லி 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகம் எடுத்துட்டீங்களா? உபாகம் 15 உங்கள் தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் வாசிக்கும்.
தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அநீதி சொன்னது நீ போய் இந்த கொடுக்கிற பெட்டி கலைக்காது. ஆனா இங்க வந்து எனக்கு அந்த வசனம் தான் வருது. இந்த வசனத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கேன். ஆனா சொல்லிட்டு என்ன செய்யறது? தசம காணிக்க வந்து $5 மேல போகுது இல்லை. நம்ம கூட பவுல் நிலையில இந்த பேர்ஸையே கொடுக்கணும் ஐயா. கொடுத்தா தேசமா சொல்லுங்க. ஆமென். அப்படியே முற்று முழுதா கொடுக்க பழங்க. வாரி இறைத்து முறுத்தி அடங்கார் உண்டு, அதிகமாய் பிசி நப்பி கசவார். எண்ணெய் நெய்யில என்ன பூச்சியில கொழுப்படுத்து கொழும்பு கணக்குவானா. என்ன கொசுல கொழுப்படுத்து கொழும்புக்கு அனுப்புறாங்களாம் யாழ்ப்பாணம். மன்னிக்கணும். இப்ப எல்லாம் நாங்கள் ஆண்டவன் பிள்ளைல ஆண்டவடியா கொடுக்குறோம். அதுக்கு மேலே கொடுக்குமா? அந்த காலத்துல சீலையில சுருட்டி இதுக்குள்ள முடிச்சு இல்லைன்னு உழைச்சிட்டு கொடுக்குறோம். உழைச்சி கொடுத்தாலும் காசு இல்லை. ஆனா எங்க வைக்கா அம்மான்னு எனக்கு தெரியும். சீலைக்கு வைப்பா, அங்க வைப்பா. எடுத்துட்டு அப்புறம் அம்மா தேடுவா. எங்க காசை காண, நானும் சேர்ந்து தேடுவேன். எங்க காசை வச்சுட்டு எங்க தேடுறேன், நானும் சேர்ந்து தேடுவேன். அவ்வளவு கசவாரம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா ஆண்டவன் மாத்திருக்கிறாரு. அதான் நான் சொல்றேன். வசந்த வாசிங்க விட்டுட்டீங்க. அந்த வசந்த வாசிக்கணும். 15 10 வாசிங்க. உபாகம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. தாராளமாய் கொடுப்பாய். அந்த அதிகாரத்தை தயவு செய்து வீட்டு சென்று வாங்கி பாருங்க. தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது இருதயம் விசனப்படாதிருப்பது. இன்னும் இருதயம் வந்து மொட்டையும் கேட்கிறான்னு சொல்லி கொடுக்காத இருதயத்தை விசனப்படாம அள்ளி கொடு. விசனப்படாண்டா என்ன எட்டிச்சல் அடையாது. வந்தா சரித்திரம் முடிச்சோம். வந்தா இதுதான் கேள்வி, இதுதான் சபைக்கிறார். நாங்க கேட்கிறேன் போய் வீரலோட சாப்பிடுறதுக்கா இல்ல நெல்ல கேளுங்க. வந்து பார்த்தா நான் மிரக்கா அதுவும் உப்பு இல்லாம அது பெரிய காசு போகாது. நான் கேட்கிறேன் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட, எளியவருடைய தொல்லைகள் நீக்கப்பட, வஸ்திரம் இல்லை அவனுக்கு வஸ்திரம் கொடுக்க. இதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய சித்தம், என்னுடைய அனாதி தீர்மானம். தேவன் அழைச்சது அதற்கு தான். அதற்கு உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். மோசைக்கு ஆரோனும் 100 போல எனக்கு யாரு ஒரு 10,000 ஒரு ஆபிரகாமும் இப்படி இருக்கிறாங்க கூட. ஐயா கேளுங்க, நான் தருவேன். கேளுங்கள் தேவைப்படும். ஆமென். வாசிங்க நேரம் போச்சு. அதன் நிமித்தமாக உண்டவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. இலங்கை தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆகையால் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய ஒரு சகோதரனுக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும். தாராளமாய் குரங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி மடியிலே போடுவார். கொடுக்கப்படும். உன் நண்பை காட்டையா, உன் நண்பை காட்டு. தான் யோவான் சொல்றானே, யோவான் சொல்றாரு அன்பை எப்படி இருக்கணும். வாசிங்க 3:17 வாசிங்க. 1 யோவான் 3:17 வாசிங்க. 1 யோவான் இந்த அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? அன்பு வார்த்தையினாலும் வாசிங்க 3:17. ஒருவன் இவ்வளவு ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் இதயத்தை அடைத்துக் கொண்டால், அடைத்துக் கொண்டால் எனக்கு அன்பு இருக்கு, இயேசுடைய அன்பு இருக்கு, இயேசு எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி மனதுக்கமா என்ன செய்ய கொடுக்க மாட்டான். பரதேசி கொடுக்க மாட்டான். அது என்ன செய்யுதாங்க, என்ன செய்யுதுன்னு கேட்டான்.
அனுப்புறியா, படம் அனுப்புறியா, கரம் அனுப்புறியா? இப்ப உங்களால படம் அடிக்கடி படம் எடுக்க வேண்டும். ஆரம்ப ஒழித்திரம் படமே எடுக்கிறது. இப்ப படம் எடுத்தா தான் காசு வேணாம். அவ்வளவு நம்பிக்கையா போச்சு. அங்க ஆதி சபையில கொடுத்தானா 2 ராஜாக்கள் வாட்சி பார்த்தா கொடுத்தானா கணக்கு கேட்கீங்க. அதுக்காக நீங்க கணக்கு திறத்தாமன்னா கணக்கு ஒப்படைக்கணும். ஒப்புறாங்க. ஆனா நீங்க நம்பணும் ஐயா, நீங்க நம்பணும். வாசிங்க விட்டுட்டீங்க. 3 பதினேழு லப்பன்னு விட்டுட்டீங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? அடுத்த வாசிங்க. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் உன் அன்பு காட்டப்பட வேண்டும். இப்படிங்க 14-15 யோவான் யாக்கோபு 2:14-15 வாசிங்க. என் சகோதரனே, உங்கள் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் உன்னை ரட்சிக்குமா? ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன பிரயோஜனம்? உங்களுக்காக ஜெபிக்கிறோம். 3 நாள் பாசிட்டிவ் பிரேயர் போட்டு ஜெபிக்கிறோம். பாய போட்டு தேய்ச்சி ஜெபிக்கிறோம். உன் பசி போக நான் ஜெபிக்கிறேன். பசி போக ஜெபிக்காத குடு. ஜெபிக்கலாம். தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். 3 நாள் பாசிங், 10 நாள் பாசிங், 40 நாள் பாசிங் ஜெபிக்கிறேன். ஆனா தேசத்து மக்கள் செத்து கொண்டிருக்காங்க. உன்னுடைய இருக்கு கொடுத்துப்படும் ஜெபி, அந்த தேசம் வாழ்படும். ஆமென். நிர்விசாரண போக்காக இருக்கக்கூடாது வாழ்க்கை சபை. நிர்விசாரண போக்கு என்னை முன்னே அழித்தே போகும். இப்ப வாசிங்க ஆமோஸ் 6:4 வாசிங்க. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த கட்டுக்கதை சொல்லிக்கணும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6:6 இந்த முறை வந்திருக்கிற கனடாவுக்கு மாமன் கட்டில் வாங்கி போட்டிருக்காங்க. அதுல ஏறுறதுக்கு படிவாங்க. அம்மா ஏறுவா பார்த்தா தம்மண்டு பாய்வாங்க. அவ்வளவு பெரிய கட்டில். அப்பா அதை படுத்தா எழும்பவே முடியல, குறைய பண்ண முடியல. அப்படியா வசதியான இடத்துல நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த 6ஆம் அதிகாரத்தை வீட்டை வாசிங்க. அதெல்லாம் எங்களுக்கு அழியுது. 6ஆம் வசனத்தை வாசிங்க. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போறாங்க. அவன் 2009 ஆண்டு கவலைப்பட்டாங்க. ஐயோ, அடிக்கிறான், குத்துறான், குடிக்கிறான், அனுப்புவீங்க. 10 போச்சு, 11 போச்சு, 12 போச்சு, 13 போச்சு. சனம் பசியிலே பஞ்சத்திலே அங்க மண்ணில கிடக்குறாங்க. காமஞானம் கொண்டு போய் தேசம் பசியினால விபச்சாரம் தேசித்தனம். 14 வயதுக்குள்ள கற்பழிக்கப்படுகிறார், 10 வயதுக்குள்ள கற்பழிக்கப்படுகிறார், 7 வயதுக்குள்ள கற்பழிக்கப்படுகிறார். காரணம் பஞ்சத்தினால். தெரியுதா எனக்கு உனக்கு? இப்ப இருக்கிற பிள்ளைல, இப்ப கனடா இருக்கிற பிள்ளைல கேட்டா எங்க ஸ்ரீலங்கா எங்க இருக்கு? நேற்றோட சம்பாதிச்சு கொண்டு நான் சொல்றேன் பிள்ளைகள் தேசத்தையே மறந்துட்டு காரணம் தானையா, நாளையும் தானையா. தன் மக்களை விசாரியாம போனா விசுவாசத்திலும் கற்றோம், அவிசுவாசத்திலும் கற்றவன் பேரு. தேசத்தை பற்றி உன் பிள்ளைகளை கற்றுக்கொடு. உன் மொழியை மறக்காமல் செய். இது ஆண்டவனுக்கு விருப்பம் ஐயா. கேட்பீங்க பைபிள் எங்கேயும் இருக்காங்க. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வீட்டு சென்று வாசி பாருங்க. 1 தீமோத்தேயு. அவை ஆண்டவன் மேல் நீ அன்பு கூறும் போது உன்னில் அன்பு கூறுவார். ஆண்டோட ஹார்ட் ஒரு தகப்பனுடைய இது ஐயா. அவர் எப்பொழுதும் கொடுக்கிறவர் ஐயா.
ஆமென். பசியா இருக்கணும் கொடுப்பார், டாக்ஸ் காசு கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார், வியாதியோடு வாரம் எழுப்புவார், சகலத்தை நன்மைக்கு செய்தோம் எனக்குள் இருந்தாலையா நிச்சயமா நான் நன்றி செய்வேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்யறாக்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மை செய்யறாக்கள் ஹல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? நன்மை செய், அன்பு செய், நன்மை செய்வார். முதலாவது. இரண்டாவது சங்கீதம் 31:19 வாசிப்போம். அது 2 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார். 31:19 சங்கீதம். அவருக்கு பயந்து வாசிங்க. 31:19 சங்கீதம். இல்ல வாசிங்க, பிரத வாசிங்கம்மா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இல்ல திருவள்ளுவருடைய புதிய மொழிபெயர்ப்புல நன்மையை நீர் குவிக்கிறீரா, உன் நன்மையை நீர் பொழிய பண்ணுகிறீரா. யார் மேல்? முதலாவது பயப்படுவோர் மேல். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு என்னவா? திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. இப்படியே பார்த்து சொன்னாரு, இப்படியே பார்த்து சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்புறம் நான் பிள்ளைகள் ஞாபகம். ஹல்லேலூயா. எங்க சொன்னாரு? எதுல இருந்து சொன்னார்? இந்த வசனத்தை எங்க இருந்து சொன்னார்? நீதிமொழி எங்க இருக்கு? நீதிமொழி எல்லாம் நீதிமொழி இருக்கு. 14:26 வாசிங்க. 26 14:26 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜீவவுற்று என்ன வசனம் பெற்ற வசனங்களை சொல்லலையா? புதிய காலம் நியாயமான வசனத்தை அள்ளி கொட்டிட்டார். நான் எழுதி வச்சிருக்கேன், எழுதாக்கள் வந்து கேளுங்க, நான் தான் அவ்வளவு வசனம் வந்துட்டாங்க. வசனம் நான் இன்னைக்கு சொல்லல. 2 உதாரணம் சொல்லி போறேன் பாருங்க. சப்ரால் பூவால் தெரியுமா? சப்ரால் பூவால் யார்? சப்ரால் பூவால் என்னாமது மருத்துவ மருத்துவம் யாருக்கு மருத்துவம் இல்லையா? யாத்திராமத்துல 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கரியா வாசிங்க. 15-20 வாசிங்க. யாத்திராமம் அங்க பாருங்க. பார்வோன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண் பிள்ளைகள் வராமல் பார்க்கணும்னு சொல்லி மருத்துவத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் பிறக்க முன்னே கொலை செய்கிறான். அதுக்கு ஏற்படுத்தினது யாரு? சப்ரால் பூவால். இந்த 2 பேரும் ஏற்படுத்தி அவருக்கு நல்ல காசு கொடுத்து பிள்ளைகள் சாப்பிடணும்னு சொல்லி இதை என்ன செய்யுது? இதை யாருக்கு பயமா? ஐயா பார்வோனுக்கு பயமா? பார்வோனுக்கு பயமா? இல்ல, பார்வோனுக்கு பயன் இல்லை. எந்த ஜனாதிபதிக்கும் எந்த மகிந்தவோ, எந்த கைந்தவோ, எந்த சைந்தவோ, எந்த மகாபுலவோ, எந்த ராவண குழுவோ யாருக்கும் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு பயப்படும் போது இலங்கை தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. நாங்க போய் யாருக்கோ பயப்பட கொண்டிருக்கோம். ஐயோ சபை எடுத்து போறோம், படுப்போம் இல்ல. சபை எழும்புற காலம், சபை எழும்புற காலத்துல நினைக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவ நம்பு, அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். சப்ரால் பூவால் பார்வோனை நம்பல, இயேசு கிறிஸ்துவ நம்பினார். என்ன செய்தார் ஆண்டவன்? வாசிங்க. 15:1-15 யாத்திரையாகும். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என் பேருடைய எபிரேய மருத்துவர்களோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கை பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவர்களோ தேவனுக்கு பயந்ததினால் தேவனுக்கு பயந்ததினால் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 20ஆம் வசனம் 1 யாத்திராமம் 1:20. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவர்களுக்கு நன்மை செய்தார். நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். குடும்பத்தை தலைத்தோங்கும்படி செய்தார். ஒரு வசனம் இருக்குமா? அடுத்த வசனம் வாசிங்க. மருத்துவர்கள்
21 வாசிக்கணும். தேவனுக்கு பயன்படுத்தினால் அவருடைய குடும்பங்களை குடும்பங்களை தலை தோங்கும்படி செய்தாரையா. உங்களுடைய கனடாவில் குடும்பம் தலை தோங்கும்படி செய்ய போறார். மோக்கேச்சோ அல்லது எந்த கேக்கேச்சோ அல்லது எந்த ஒரு அறுப்பும் கடனோ எடுக்காமல் உன் குடும்பத்தை தலை தோங்கும்படி செய்வார். தலை தோங்கும்படி செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நீ பயப்பட வேண்டும். அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் உனக்கு இருக்க வேண்டும். அது என்னவாம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் இயேசு கிறிஸ்து. ஆகிய ஆண்டவர் சொல்கிறார், நீ தீமையை வெறுத்தால் நான் உன்னை நன்மையாக ஆக்குவேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அங்க பார்க்கிறோம் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, கீழ்ப்படி, நான் விசுவாசம் போறான் ஐயா. மோரியா மலைக்கும் மானை கொண்டு போ. சுதன், ஒரே பேரான குமாரன், உன்னுடைய சொந்த குமாரன் ஏத்துறார் ஆபிரகாம். ஆபிரகாம் என்னண்டா இப்ப ஆண்டவனை விட்டுட்டு கொஞ்சம் அந்த அன்பை மகனுக்கு காட்டி கொடுத்தார். ஏன்னா ஒரே மகன் தானே. அப்ப அன்பை காட்ட ஆண்டவன் டெஸ்ட் பண்ண தோன்றார், சோதிக்கிறார். என்ன செய்யறார் பாப்போம். ஆண்டவன் மனுஷன் பழிய விரும்புடையது. அப்ப என்ன சொல்கிறார்? மோரியா மலைக்கு மகனை கொண்டு போய் எனக்கு பலிகள் என்று சொல்லும் போது ஒரு சத்தத்துமே கேட்கல. யாருக்கே நான் மனுஷிட்டே சொல்லியிருக்க மாட்டான். மனுஷன் சொன்னா விட்டு போ, மனுஷன் விட்டு முடிவு அடே கிளடா. 75 வயதுல பிள்ளை தந்துட்டேன், 100 வயதுல பிள்ளை தந்துட்டேன். இதை கொண்டே சாப்பிட போற மண்டையில மூளை விட்டப்போ கிடாங்க என்று மனுஷி சொல்லியிருக்கு. சாரா சொல்லியிருப்பா. ஏன்னா சாரானே செட் பண்ணி விட்டவன் சொல்லியிருப்பா. அதாவது சாதாரண சொல்லியிருக்க மாட்டான்னு நான் வந்து சத்தியத்தில் இல்லை. நான் போனேன், கொண்டு போய் பழிகிறான். அதில் கதையில் கணக்கு இருக்கு. 3 நாள் போய் பிரயாணத்தில் போய் பழிகிறான். சொல்றான், நான் போய் பழிட்டு வரோம், நீங்க இருங்கிட்டு போயிட்டு கத்தியை எடுக்கிறான். ஐயா, உன் மகன் மேல் கை போடாதே, நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்று இதனால் நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவன் சர்டிபிகேட் கொடுக்குறாருயா, நீ எனக்கு பயப்படணும். வாசிங்க 12:22 ஆதியாகமம். இல்லையா? 12 22 வாசி. மாறி வேறும் 22. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறது என்று இப்பொழுது அறிந்து. இதாலானே நான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் ஐயா. ஹல்லேலூயா. இதாலாக நான் ஆசீர்வதி. 22 வாசிங்க, 18 வாசிங்க. 18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என் சந்ததிக்குள் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும். இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வாரார். இதால நான் நீ ரட்சிக்கப்பட்டோம். இதால நான் நீ சபையில் இருக்கிறோம். இதால நான் சைக்கிள் ஓடுனா என்ன கார் ஓடுவேன். இதால நான் சிரிப்பில் ஷூ அடிக்கிறேன். டை கட்டு சரத்தோடு தெரிஞ்சு நான் கையில் லோன்ஸும் போடுறேன். இதெல்லாம் விட்டாங்க ஐயா. இதான் அதான் யோசி. ஒன்றும் இல்லாத என்னை ஆசீர்வதித்தீரே. ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவ மூலம் இயேசு கிறிஸ்துவ என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். காரணம் கர்த்தருக்கு பயந்தமான். ஹல்லேலூயா. அவன் சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படும் போது உன்னை நன்மையாக இருப்பேன். 2வது 3வது அங்க நான் சங்கீதத்தில் வாசிச்சோம் என்னவா, மனுபுத்தருக்கு முன்பாக உண்மை நம்புவோம். நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். யார் நம்பணும்? இயேசு கிறிஸ்துவ நீ நம்பணும். அநேக வசனங்கள் சொல்லி நேரம் இல்லை. எத்தனை நிமிஷம் இருக்கு பாச? போயிட்டுதா? நேரம் போயிட்டு என்ன செய்யணுமா?
நம்பணும். யார் நம்பணும்? கர்த்தரை நம்பும் போது பெரிய காரியங்களை ஆண்டவன் வாழ்க்கையை செய்வார். வசனங்கள் இருக்கு. என்னவா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அது 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? எரேமியா 17:5 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லுது. ஹல்லேலூயா. அவன் நாங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்? கர்த்தர் மேல். அங்க ஜோபுக்கு சொறி என்ன? சொறி நாட்டம் கிட்ட போயிடாது. சினேகர் வந்து சினேகர் அட்வைஸ் பண்றாங்க, நீ இயேசுக்கு சர்வ வல்லவருக்கு எதிராக தூசணம் பேசிட்டு அரிசி இவன் எல்லாம் பொறுத்துட்டு சொல்றான். என்ன சொல்றாங்க? அவர் என்னை கொண்டு போட்டார், அவன் மேல் நான் நம்பிக்கை இருப்பேன். ஆமென். அப்படியான ஒரு நம்பிக்கை எனக்கு உனக்கு வேற வேண்டும். உன் வாழ்க்கையில பெரும் துன்பமா, தொல்லையா, கஷ்டமா, வேதனையா, பிள்ளைகளால் எரிச்சல் வருகிற கோபமா, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். யோபு 13:15 வசனத்தை விட்டு சென்று பார்த்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவன். யாரையா? அந்த எசேக்கியேல் ராஜா என்ன செய்யறானுங்க? எசேக்கியேல் ராஜா எவ்வளவோ சுத்தங்கள் வருது. அவங்க வாரான், ஈத்தோப்பியர் வாரான், எல்லாம் வாரான், பிரஜாபியர் எல்லாரும் வாரான், யுத்தத்துக்கு வாராங்க. ஆனா இவன் யார் மேல நம்பிக்கை வைக்கிறான்? 18 வாசிங்க. 2 ராஜா. அவர் எசேக்கியேல் ராஜா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை போல அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவனை போல் அப்படியான ஒரு நம்பிக்கையை என் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நீ கொண்டிருக்க வேண்டும். ஆமென். கர்த்தரை நம்புறோம். பாருங்க, சிங்கக்குட்டியில் தாட்சியா கிடக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ அது 8 வாசிங்க. 34:8 சங்கீதம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பான், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன். நம்பிக்கை பற்றி அநேக வசனங்கள் உண்டு. அவை முதலாவது நான் சொன்னேன், என்ன செய்ய வேண்டுமா? நீ அன்பு கூற வேண்டும், நன்மையால் நிரப்புவார். 2வது நீ பயப்பட வேண்டும், நன்மையால் முடிசூட்டுவார். 3வது நீ என்ன செய்ய வேண்டுமா? நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். 3வது கணக்கு ஆதாரங்கள். 4வது வசனம். 4வது என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருக்கு அடங்கி அவரை பணிந்து கொள்ளும் போது அவர் உன்னை நன்மையால் நடத்துவார். வேதம் சத்தியம் என்ன சொல்லுதையா? யோபுலாம் வாசிப்போம். 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு யோபு 36:11. அவர்கள் அடங்கி அவரை சேவிப்பார். அவர்கள் முதல் வசனத்தை வாசிப்போம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் சொலியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். அவர்கள் அடங்கும் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும். உங்களோட வாழ்க்கை செல்வ வாழ்வாக பூக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை நன்மையாக முடிசூட்டப்பட வேண்டுமா? நீ அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடங்கி நீ வாழும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் வாசிக்கிறோம். என்னமா 5-6 வாசிங்க. 1 பேர் 5-6. 1 பேர். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கால்பாவலை அவரிடமே வைத்து விடுங்கள். அவர் வாசிங்க. வாசிங்கம்மா. அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவற்றை பலத்த கரத்துக்குள் அடங்கி திமிராதீங்க. ஏற்ற காலத்துல ஆண்டவனுக்கு தெரியும் இவனுக்கு எப்ப மைக் கொடுக்கணும், இவனை எப்ப பிரசங்கிக்க விடணும், இவனை எப்ப ஊழியத்துக்கு அனுப்பணும் என்று ஆண்டவனுக்கு தெரியும். இதை போட்டுட்டு திமிர்ந்து எழுந்து போகுது அடிச்சு போவாரையா.
ஒரு ஊழியக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைகளோட நான் பேர் சொல்லி தேடி போய் பிடிச்சி பிராமணம் நம்ம திட்டுவோம். கனடா விட்டு யாழ்ப்பாணம் வந்து இலங்கையில வந்து ஊழியம் செய்தார் கொழும்பு. கடைசியாக இல்லை அழைச்ச ஆண்டவழைக்கு இல்லையா, ஆண்டவழைக்கு இல்லை. இப்ப திரும்பி வந்து இங்க வேலை செஞ்சு விட்டுருக்கிறார். ஆண்டவன் என்ன அழைச்சார்? குடும்பத்தை அழைச்சார். 17 வருஷமா போஷிக்கிறார். அவருக்கு அழைப்பு உறுதியாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைச்சார். பாச சிங்கப்பூர்ல இருந்து அழைச்சு கொண்டு வந்தார். சபையை வர்த்திக்கப்படுறார். ஹல்லேலூயா. அதுவும் அழைப்பு. அந்த அழைப்புக்கு நாங்க அடங்கி இருக்கோம். திமிராக தேவை செய்ய, முகமுறுக்காய், கசங்குவாய், யார் மேலும் கசப்பு வைக்காது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிட்டேன், தேவையான வசனம், எல்லாரும் தெரிஞ்ச வசனம். 13-17 வாசிங்க. எப்படி? அவர்கள் உங்களை நடத்துகிறபடியால் உங்கள் வாசிங்க, உங்கள் வாசிங்க. அருமையான வசனம் 13-17 எப்படி? உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் காணப்படுகிறார். விழித்திருக்கிற அவர் யார்? உத்தரவாதம் பண்ணுறவராய் விழித்திருக்கிற யார் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறாங்க? லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச். யாரு? துர்ராக விழிச்சிருக்கு, அல்லது புருஷா விழிச்சிருப்பேன், அல்லது நம்ம பாச பிக்சரா வச்சிருக்கேன். அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா முழு மூச்சோடு முழு ஆத்மாடு உனக்காக எனக்காக, அது யாழ்ப்பாணம் போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, மலைநாட்டு போட்டன் பிடிச்சது போனாலும் சரி, விழித்திருந்து எவிக்கிறார். யாரையா? உங்கள் பாஸ்டர் ஐயா. அவரை நீங்க கணம் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசாரிச்சீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களேன்னு நினைக்க? அவராச்சு போனாச்சு வந்தாச்சு. விசாரிங்க, அன்பா விசாரிங்க. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. விசாரிக்கணும், விசாரிக்கணும். அன்பா கேளுங்க. யாழ்ப்பாணத்துக்கு போனா கேளுங்க, போனீங்க எப்படி இருக்குங்க எவ்வளவு இருக்கு. இது வந்தா சரி, போனா சரி, கண்டா சரி. எப்போ வந்தீங்க? சில பேருக்கு எப்போ போகணும், சில பேருக்கு எப்போ போறீங்க. அன்புன் அதிவாயுதே, நதி வாங்கி எப்போ வாச போறீங்க? அடே பரதேசி, இப்பாண்ட வந்து நிக்கிறேன், எப்போ போறேன்னு கேட்குறீங்க. வாசிங்க, நல்ல வசனம் வாசிங்க, பாடமாக வசனத்தை. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களான படியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்கு. கீழ்ப்படி முதல் புறம் அடங்கு. புறம் அடங்கு போயிட்டு அவர் கால் எழுந்துறார். அருமையான பாசம் வந்திருக்காருயா. நான் விசுவாசிக்க நல்ல ஒரு பாசம். நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க, அவர் சொல்லுங்க, நல்ல பாசம். சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல பாசம். ஹல்லேலூயா. நீங்க பாம்பு பாசம் நல்ல பாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவரையா தான் சாப்பிடுத்தியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு சாட்சி சொன்னார். ஹல்லேலூயா. இன்னும் அநேகருக்கு சாட்சியா மாறக்கூடாது. ஆமென். செத்த பிரேதம் எழும்ப போது சபையில் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? செத்த பிரேதம் எங்கட சபைக்கு ஓட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஓட சில பயந்து கூட போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்க சபையில செய்ய போறார் பெரிய காரியங்கள் செய்வார். அவை நீங்க என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். அப்ப அடங்கி இருக்கும்போது அவர் உங்களை நன்மையால் சூட்டுவார். அப்ப எத்தனை சொல்லிட்டேன்? 4 சொல்லிட்டேன். அடங்கி இருக்கணும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவரோட மனம் பொருந்தும். யாரோட மனம் பொருந்தணும்? இயேசு கிறிஸ்துவோட மனம் பொருந்தும் போது நிச்சயமாக உன்னை தேசத்தின் நன்மையாக சூட்டுவார். 1:19 வாசிங்க. ஏசாயா, ஏசாயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை ருசிப்பீர்கள். நீங்க மனம் பொருந்தி இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்தா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க, நீங்க சபைக்கு வாரீங்க. ஆனா இன்னும் மனம் பொருந்தீங்க. இசையே தேவனோட
பூர்ண இசைவு உண்டாகும். அதே இசைவு அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் அடங்கி வாழ்ந்து பழகும் போது ஒரு இசைவு வரும். இயேசுவோட ஒரு இசைவை வந்து நடப்பீங்க. இங்க பாருங்க, கை அந்த மகன் விசுவாசி ஜெயிச்சுட்டு போனா கூட விசுவாசி உண்மையாக நடந்தது, நல்ல விசுவாசம். ஆண்டவன் தொடப்போறான்னு அப்படியே முகம் வருது, கை வருது, வைக்கிறார், எழுப்புறார். எஸ்தா போஸ்டார் ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படியான ஒரு மனம் பொங்கல் இயேசுவோடு எனக்கு உனக்கு வரும்போது நிச்சயமாக தேசத்தின் நன்மை, கனடாவில் இருக்கிற நன்மையால் உன்னை அவர் மூடு சூட்டுவார். ஆறாவது என்ன இப்ப வாசிப்போம். 84 பயணம் சங்கீதம். கத்தது உத்தமாய் நடக்கவும் கத்த நன்மையால் வாசிங்க. 84 பயணம் இல்லையாமா? 84 பயணம் சங்கீதம் இல்லையா? 11 நம்மையே பப்பிட்டீங்க. வாசிங்க. ஆனவர் அருள்வார், நன்மை வழங்காது. நீ உத்தமமா நடக்கும். உத்தமம் என்ன? உத்தமம் என்றால் உண்மை உள்ளவன். அங்க வாசிக்கிறோம் 1:15 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், கர்த்தர் என்னவா, அவர் என்ன உண்மை உள்ளவன் கருதி தந்த ஊழியத்துக்காக கர்த்தருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். உண்மையாக வாழ வேண்டும். அங்க நாங்க வாசிக்கிறோம் 14:24 எண்ணாமத்துல என்ன வாசிக்கிறோம் ஐயா? என்ன வாசிக்கிறோம்? எண்ணாமத்துல காலேபை பற்றி வாசிக்கிறோம் ஐயா. காலேபுக்கு என்ன இருந்தான்? வேறொரு ஆவி இருந்தது. காரணம் என்ன? அவன் உத்தமமாக நடந்தான் ஐயா, உண்மையாக நடந்தபடியா ஆண்டவன் இயேசு சாட்சி சொல்றார், அவனுக்கு வேறொரு ஆவி, ஒரு டிஃபரண்ட் ஸ்பிரிட், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் அவனோட கூட இருந்தான் ஐயா. டப்புன்னு வாசிங்க. எண்ணாகம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவிய உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். உத்தமமா இருக்கணுமா? உத்தமம் மனசுக்கு உத்தமமா இருக்கு, உண்மையா இருக்கு, பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கு, வேலை செய்யற கொம்பனில உண்மையா இருக்கு. உன் வாழ்க்கையை பார்க்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், உயர்ந்தவர், உன்னதர். உன்னையும் அப்படி செய்கிறார். ஹல்லேலூயா. மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாக இருந்தார். இந்த பாச சொன்ன அந்த வசனத்தை எங்க இருக்கு? நேற்று போனீங்களா பீஸுக்கு? வாசிங்க. 12 என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அவன் பரிதாசி கொலை செய்தவன் இல்லையா? கொலை செய்தவன் தெரியுமா? அவன் மேடவர். அடிக்கிறான், கோபம் அடிக்கிறான், கல்வினை. ஆனால் உண்மை உள்ளவனையா தாவீது சொன்ன போல அவன் இதயத்துக்கு கொண்டவனாய் காணப்பட்டான். 7 பஞ்சாதி பச்சை வளம் பட்சித்தவன். ஆனாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செய்வானையா. அவன் சொல்றான் ஒரு வசனம் ஐயா, அருமையான வசனம் ஐயா, தயவு செய்து எல்லாரும் கொண்டு செய்து வாசிக்க தியானிங்க. நான் சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினான், அவருடைய வசனம் என் நாவில் இருந்துதான் ஐயா. அப்படியான ஒரு உத்தமனை நான் நீங்க காணலாமா? 2 சாமுவேல் 23 2 வசனத்தை வாசிங்க. அவன் எப்ப சொல்றான்? கிழமை சாவுறான் ஐயா. தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அப்படி சொல்லுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்படி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியா பேசுது, மனுஷன் ஆவியெல்லாம் பேசுறீங்க. மனுஷன்
இங்கே இல்லை, சபையில் ஒரு சபையில் மனுஷன் முன்னுக்கு இருந்தது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ற கேட்டாங்க, பாஸ்டர் மனுஷன் பாருங்க, மனுஷனை கணக்கு போச்சு. அப்ப அது பாஸ்டர் தெரிஞ்சு என்ன, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அங்க பேசுது மனுஷன் முன்னுக்கு இருக்கு. நான் தாவீது சொல்றான், கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அவன் பச்சைபால் பேசல, அல்லது அபியா பேசல, ஆண்டவர் பேசுறாரையா. இதயத்துக்கு ஏற்றவன், உத்தமன், உண்மையுள்ளவன் என்று தேடுகிறார். உத்தமியை, உண்மையுள்ளவனை தேடி நன்மையாக முடிசூட்டுவாரையா. எத்தனை சொல்லிட்டேன்? 6. 7வது என்ன சொல்லணும்? 7வது என்ன சொல்லணும்? சொல்லி முடிக்கிற 7வது வாசிங்க, 10-13 வாசிங்க. உபாவம். அங்க மோசே சொல்றான், நான் இன்று உங்களுக்கு கற்றுக்கிற கற்பனைகளையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி செய்ய வேண்டும் இல்லாமல் கர்த்தர் வேற எண்ணத்தை உன்னிடத்தில் கேட்கிறார். வாசிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். சாராவே உன்னிடத்தில் கேட்கிறார். அந்த வேற என்ன செய், நன்மை செய்ய வேணும், என்னத்தை செய்ய வேணும், உனக்கு நன்மை வேணும் என்றால் கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. யார் சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? யார் சொன்னது? சொல்லுங்க. நீங்க சொன்னதே எனக்கு உற்சாகப்பட்டேன். எங்க பிள்ளைலாம் ஆயத்தமா இருக்கிறாங்க. அது யார் சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? சவுலா சொன்னது? இயேசு கிறிஸ்து. மயன் முழுவதும் மாயன் மொட்டையும் கேட்கிறான், கேள்வி மொட்டையும் பதில் சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆவி ஜீவனா இருக்கு. எங்க சொல்றாரு? யோவான்ல சொல்றார், 6:63 வசனத்துல போய் பாருங்க. என் வார்த்தை ஆவியும் ஜீவனும் உள்ளதா இருக்குது. என் வார்த்தை ஒன்றும் குறைவில்லாதது. கருக்குள்ளப்பட்ட இருபுறம் கருக்குள்ளப்பட்ட ஆவி ஆத்மா முதலாவற்றை உருவ குத்துறது. எபிரேயர் 4:12 என் வார்த்தை பயணியாரும் பொன்னிலும் விளங்கி மேலானது. வார்த்தையிலே தியானம் உள்ள மனுஷனா மாற முடியாது. உன்னை நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீ கத்திருப்ப எல்லாம் செய்யலாம். தியானம் உள்ள மனுஷனா மாறும்போது நிச்சயமா உன்னை செழிப்பை கொடுப்பாரையா. யோசுவாவை பார்த்து உன்னை புத்திமானாய் நடந்து கொள்வாய் எப்பொழுது நீ வார்த்தையிலே தியானம் உள்ள மானா மாறவன். யோசுவா கொடுத்த கட்டளை அல்ல. மோசே உனக்கு கற்பித்த கற்பனையில கட்டளை நீ கைக்கோள், அப்போது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். பலம் கொண்டு திருமணமாயிரு, தீயாதே கலங்காதே, நீ போவிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்று சொன்ன நோக்கம் நீ தியானம் உள்ள மனுஷனா மகளாக மாறும். நன்மையாக முடிச்சுட்டு நான் சொல்ல யோசுவா சூட்டினாரியா. தியானம், மெடிடேட். என்ன செய்யறது? மெடிடேட். அங்க எபிரேய பைபிள்ல சொல்லப்படும் தியானம் என்னவா? ஒரு பசு மாடு இருக்கு. என்ன இருக்கு? பசு மாடு. அது என்ன? புள்ளக்கண்ணா என்ன செய்யும் ஐயா? புள்ளக்கண்ணா மாடு என்ன செய்யும்? யாழ்ப்பாண மாட்டை சொல்லல, அது பேப்பர் எல்லாத்தையும் தின்னுது. இங்கத்தே மாடு என்ன செய்யுது? புள்ளக்கண்ணா என்ன செய்ய சொல்லுங்க, நேரம் போகும். மேயும் என்னன்னு மேயும்? அமக்குன்னு மேயும், பக்குன்னு மேயும். கிடுகிடு ஒரு வயலையே முடிச்சிடும். நீ வந்து பாருங்க, எங்க வீட்டுக்கு மாடு, அம்மா கலைக்கிற மாடு, அம்மாவுக்கு நியாயம் போனதாக மாடு கலைச்சு 4 இழப்பை இருக்காமையா மாட்டுக்கு, பசு மாட்டு. கேட்காங்க, நீங்க டாக்டர் வெட்டினரி டாக்டர் அவங்க எழுதுனதை சொல்றேன். 4 இழப்பை இருக்கான். தின்னுட்டு ஒரு டைம் வருமா, அங்க போய் படுத்து கிடக்கும். படுத்து கிடந்துட்டு என்னவா மொல்லமா எடுக்குமா, எடுத்து வாங்கி கொண்டு வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க.
அப்படித்தான் என் வார்த்தையை எழுதுறேன், வீட்டை கொண்டு போய் ரசித்து ருசித்து அதை தியானிக்கும் போது கர்த்தர் நன்மையாக சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 காரியம் சொன்னேன், 6 காரியம் 7 காரியம் 7 காரியம் சொன்னேன், 12 காரியம் நேரம் இல்லை. 7 காரியத்தோடு நான் முடிக்கிறேன். இந்த காரியங்கள் அனைத்தையும் நான் நீ செய்யும்போது நன்மையாக சொல்வாரையா. நேற்று அங்க ஒரு வசனம் ஆச்சு, அதை மட்டும் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் எந்த 5ஆம் நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 படிக்க முடியும். அது பாருங்க, தேவனுடைய வசனத்தை ஞானத்தை தேடும் போது ஆண்டவன் என்ன செய்கிறார் என்று நாங்கள் வாசிப்போம். அதான் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, ஹீரோவை சம்பாதி, டொலரை சம்பாதி சொல்ற ஆண்டவன் அப்படி இருக்கா? டொலரை சம்பாதி, ஓடி 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 உழைக்கிறேன், உலகக்கெல்லாம் கொடுக்கிறேன், வீட்டில் மனுஷியோடு இருப்பதில்லை, 24 மாதத்திலாம் தும்படி தம்படி தம்படி, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி. நீ ஓடி ஓடி உட்கழிந்த ஜோதியை நாடி நாடி நாட்கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சி இருக்காங்க, சபை கூடுவதை விட்டு விடாது. அவன் இன்றைக்கு கரை கண்டுதான் போடும், வாசிங்க. இது பாருங்க, அதை விடாத. அது பாருங்க, இந்த வார்த்தையை நீ தியானிக்கும் போது அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அதை உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை நீ சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிக்க சொல்லுங்க, புத்தியை சம்பாதித்துக்கொள், அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும், அது உன்னை கனம் பண்ணும். பாருங்க, அது உன் தலைக்கு அலங்காரமும். பாருங்க, இது காணாத ஐயாம. ஹல்லேலூயா. இந்த புருஷனுக்கு எப்படியா சூட்டி இருக்கிறாரே மகிமையான சூடு, அவன் மரியா சூட்டி இருக்கிறார், மனுஷன் வந்து மகிமையான கிரீடத்தை உங்களுக்கு சூட்டிக்கிறார், ஆபரம் சூட்டிக்கிறார், ரசாலம் வந்து இந்த அப்பா கிரீடம் வந்து ஆண்டவன் சூட்டுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சூட்டுவார். ஹல்லேலூயா. நீ அவரை தேடும்போது, அவருடைய வார்த்தையை தேடும்போது, அவருடைய ஞானத்தை தேடும்போது நிச்சயமா அவன் வாழ்க்கையிலான பெரிய காரியம் எழுதுவோமா? ஹல்லேலூயா. ஓ ரமசிகா. இந்த படத்தை பார்த்தா படம் தெரிஞ்சு நல்ல மொட்டை விழுங்க. Hallelujah. Gloria Ramamako. Turo Mamaka. ஒரு 2 நிமிஷம் ஆங்கில பாஷையில காய்ப்போம். Hallelujah. Ura Lamakara. ஓ எல்லோரும் ஆயிடுறாங்க, நன்மையான நடத்துவேன். Hallelujah. ஓ அந்நிய பாஷையில பேசுவீங்க, அந்நிய பாஷையில பேசுவீங்க, அந்நிய பாஷையில துதிங்க, அந்நிய பாஷையில தேவனை நாடுங்க. பரலமாரா கோராலுக்கா. ஓ ரமமக்கோ. ஓ ரமமக்கா. ஓ ரந்திலரக்கோ. ஓ ரமமக்கோ. ரமமக்கா. ரமசிக்கா. ரந்தலக்கோ. ரமக்கா. ஓ ரமக்கிரா. ஹல்லேலூயா. ஓ சோத்ரமையா. நந்தியப்பா. சோத்ரமையா. ஓ ரமசிரக்கா. ஓ உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான்
தந்தீர் நன்றி. நன்மையால் ஒரு சூட்டினேன் நன்றி. உம்மோடு வாழ கட்டு தந்தேன் நன்றி. உங்களுடைய கிருபையால் நம்மை மூடியிருக்கா நாங்கள் செல்கிறோம். வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஐயா வந்தவண்ணமாக போகாமல் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்ல அப்பா நீ வழிநடத்த போறி அதற்காக நீங்கள் செலுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐயா நீ சொன்னீரே சபையை நான் நிரப்புவேன் என்றீரேன். இயேசுவே வழிந்தோடக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. பாதையிலே நின்று தெருக்கல்ல நின்று உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க. நாங்கள் இருதயம் கொண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். ஜீவனுள்ள ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க நான் ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்ய போறீங்க அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆசீர்வாதம் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடும் குறைப்பதாக. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும்